இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய அருளும் ஆசீரும் தந்து இந்த நாளை எங்களுக்கு நீர் தெளிவாக தரும்போது இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, பொருளுள்ள நாளாக, அர்த்தமுள்ள ஒரு நாளாக எங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. துரோவா என்னும் நகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வந்த பொழுது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல வாய்ப்பை தந்தார் என்று தூய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நற்செய்தியை வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் அடிப்படை கடமையாக கிறிஸ்து என்ற நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் தார்மீக பொறுப்பு உண்டு. ஒரு நபர் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற அந்த அம்மா ஜெபிக்கும் போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஒரு நாளைக்கு அவங்க மனதுல என்ன பற்றிச்சோ தெரியல, இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நினைத்து என்கிட்ட சொன்னார்கள், அதிகமான வழிகளை நான் யோசித்தேன். இறுதியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதில் ஒரு குழுவை உருவாக்கி என்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற 12-13 பேரை மட்டும் அதில் சேர்த்து ஒவ்வொரு நாளும் மாலை 8:30 மணிக்கு நாங்கள் ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தையை வாசித்து பாடல் பாடி ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கின்ற வழக்கம் உண்டு ஃபாதர். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு கிஃப்ட் அது மற்றவர்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன், மற்றவர்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புமிக்கவர்களே, தூய பவுல் நற்செய்தி அறிவிக்க வந்தபோது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார் என்று சொல்லுங்க. வாய்ப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. நம்முடைய இதயத்திலே அந்த வாய்ப்பு என்ற விதையை தருபவர் கடவுள் மட்டும்தான். அந்த விதை தந்தால்தான் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு. நற்செய்தி அறிவிப்பு என்ற வாசலை இன்று கடவுள் உனக்காக திறப்பார். அவ்வாறு திறக்கும் போது உனக்கு ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் வந்து சேரும். கடவுள் எனக்காக திறக்கின்ற இந்த வாசலில் நான் பயணம் செய்தால் எனக்கு வெற்றி உறுதி என்ற திட நம்பிக்கை உனக்கு உருவாகும். துரோவா என்னும் நகரின் வாசலை நற்செய்தி அறிவிப்புக்காக கடவுள் தூய பவுலுக்கு திறந்து விட்டார். இறை வார்த்தையின் வாசலை உனக்கு கடவுள் திறந்தால் நீ இன்று உலகுக்கு வெளிச்சமாவாய், குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிப்பாய். உன்னை பார்த்து மக்கள் நாடி தேடி ஓடி வருவார்கள். ஏனென்றால் நீ வெளிச்சமாவாய், உலகிற்கு உப்பாக விளங்குவாய். எனவே இன்று ஒரு வாய்ப்பை கடவுள் உனக்கு தருகின்றார். இந்த இறை வார்த்தையின் மூலமாக இந்த இறை வார்த்தை விதைக்கின்ற நீ மகிழ்வாய், அதை அறுவடை செய்கின்றவனும் மகிழ்வாய். எனவே நற்செய்தியை அறிவியுங்கள். இயேசு என்ற நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இருந்தும் வெளியில் வந்தும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் போது ஆண்டவரின் அருள்கரம் உங்களை உயர்த்தும், உங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கும், உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் சேகரிக்கின்ற மிகப்பெரிய சொத்தாக அது மாறும். எனவே நற்செய்தியை அறிவிப்போம், ஆண்டவர் இயேசுவை அறிவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.